இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 20 26 முடிய இன்றைய சிந்தனைக்கு ஆண்டவர் இயேசு மக்கள் மீது தம் பார்வையை பதித்தார். இந்த அற்புதமான மழைப்பொழிவு என்று பாப்புலராக சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளை உதிர்த்தார். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே. அதைத் தொடர்ந்து அந்த பேறுகள் 8 பேறுகள். ஏழைகள் என்பவர்கள் யார்? ஏழைகள் என்பவர்கள் பணம் இல்லாதவர்கள் அல்ல. பணம் இல்லாதவர்கள் ஏழைகள் தான். ஆனால் இயேசு குறிப்பிடுகின்ற ஏழைகள், பேறு பெற்றோர், அல்லது மத்தேயு நற்செய்தியிலே எளிய மனத்தோர் அல்லது ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்றால், ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிற அந்த மனநிலை, கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்போர். இப்போ ஏழை ஒருத்தன் வசதியானவங்களை கொஞ்சம் சார்ந்து இருக்கிறான் இல்லையா, கூலி வேலை செய்கிறான்னா அந்த யார்கிட்ட தலைவன்கிட்ட வேலை செய்கிறானோ அவனை சார்ந்து இருக்கிறான். கடவுளை சார்ந்து வாழ்பவர்கள் எல்லாரும் ஏழைகள் தான். நீ கோடி கோடியாக பணம் வைத்திருக்கலாம், ஆனால் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் ஏழைகள். கடவுளை நம்புகிறார்கள் இல்லையா, கடவுளிடம் சரணடைந்து கிடக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் ஏழைகள். ஏழைகள் என்றால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். அப்பன்னா கடவுள் இயேசு ஆண்டவர் நம்மிடம் இருந்து விரும்புவது என்ன? மிக தெளிவு, அவரை சார்ந்து வாழ வேண்டும். அவர்தான் எனக்கு எல்லாம் என்ற மனநிலை நம்மிலே இருக்க வேண்டும். என்ற மனநிலை நம்மில் இருக்க வேண்டும். என்னிடம் வசதி இருக்கிறது, அல்லது என்னிடம் படிப்பு பதவி இருக்கிறது, அல்லது என்னிடம் சம்பளம், பெரிய சம்பளம் இருக்கிறது என்ற தெனாவட்டில் வாழ்றான்ல, அவனுக்கெல்லாம் கடவுளுடைய பேறுகள் கிடையாது. நம்ம இயேசுவனுடைய டீச்சிங்ஸை பொறுத்த வரையிலும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவர் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டார், வழி நடத்த மாட்டார். 5:37 மத்தேயு என்ன சொல்லுது? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. நீ யாராகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். கடவுளை நம்புகிறாயா? நீ சாதாரணவன் அல்ல, நீ பேறு பெற்ற மனிதன். அன்னை மரியாவை குறித்து எலிசபெத்து சொன்னார், ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவள் பேறு பெற்றவர். அந்த பேறுகள் பாருங்கள், நமக்கு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளையே சார்ந்து வாழும் பொழுது நமக்கும் கிடைக்கிறது. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம். படைக்கப்பட்ட எங்களுக்கு விண்ணக பேறுகளை கொடுக்கிறீர், மன்னக பேறுகளையும் கொடுக்கிறீர். உம்மை நம்பி இருக்கும் பொழுது, உம்மை சார்ந்து வாழும் பொழுது, நீர் சொல்லுவதுதான் எங்களுக்கு வாழ்க்கையில் நேர்வரி சட்டங்கள் என்று வாழும் பொழுது எங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு எல்லாமுமாக எப்போதும் இருக்க மிகுந்த தாழ்ச்சியோடு வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.